நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாம் இன்னைக்கு விவாதிக்கிற ஒரு விஷயம் தமிழக எம்பிக்களுடைய செயல்பாடு பாராளுமன்றத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி. நாம் இன்னைக்கு பேச எடுத்திருந்த தலைப்பு வேற. நம்ம அந்த காணொலியை பதிவும் செஞ்சாச்சு. ஆனால் அந்த காணொலியை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் உத்தரவு அப்படின்னு வச்சுக்கலாம், உத்தரவோ இல்லை யோசனையோ வந்த காரணத்தால் அந்த நாம் பதிவு பண்ண காணொலியை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் புதிய காணொலி வெளியிடுறோம். என்ன விஷயம்னா, தமிழக எம்பிக்கள் இன்னைக்கு குளிர்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட வேண்டிய எத்தனையோ மசோதாக்கள் சட்டங்களும் இருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களே இருக்கும்போது இங்கிருந்து போன ஆளுங்கட்சி, அதாவது தமிழகத்தில் ஆளுங்கட்சி கூட்டணியாக இருக்கக்கூடிய, மத்தியில் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்பிக்கள், இந்த 2 நாளாக பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க, ராஜ்யசபாவையும் முடக்கிறாங்க, அமளி பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காகன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் நீதிமன்றம் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கு. அதனால் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே கடக்க முடியாது. அதை உங்களுடைய இதுக்கே விட்டுறேன். நாம் பேச வந்தது இப்படிப்பட்ட விஷயங்களில் அதீத ஆர்வத்தோட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுறாங்க. ஆவேசமாக, ஆக்ரோஷமாக அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மக்கள் செல்வாக்கினுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. என்னுடைய பார்வையில் கூட்டணி கணக்கு, ஜாதி கணக்கு, அது போக பண செலவு, தேர்தல்களில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். இப்பெல்லாம் தேர்தல் அப்படித்தான் பிசினஸ் ரீதியாக மாறிடுச்சு, தொழில்மயமாயிருச்சு. தேர்தல் மக்கள் சேவை என்பது இப்போ தொழிலாயிருச்சு. அதாவது ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட வேணும்னா குறைந்தது 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. பாராளுமன்றத்தில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டி நிற்கக்கூடிய வேட்பாளர்கள். அது அந்தந்த கட்சியினுடைய செல்வாக்கை பொறுத்து. செல்வாக்குன்னு சொல்கிறது நான் மக்களை சொல்லலை. செல்வாக்கு என்பது பணம், அதுதான் செல்வம். அந்த செல்வத்தை பொறுத்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்கள் ஆதரவெல்லாம் பின்னாடி. இப்போ முன்பெல்லாம் அப்படி இல்லை, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த நபர்கள், அதாவது உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசுகிறாங்க? கட்சிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய ஒரு லேபிள் இருக்குல்ல, எந்த சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாங்கங்கிறது ஒரு விஷயமா இருக்குல்ல, அந்த கட்சியினுடைய அஜெண்டாவை அங்கே பேசுகிறாங்க. அது மக்களுக்கு நன்மை தருமா தராதா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புதிய திட்டங்களையோ மற்ற எதையாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்முடைய ஆளுந்தரப்பு, நம்முடைய கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதுக்காக பேசுகிறோம். அப்படிங்கிறது தான் இந்த எம்பிக்களுடைய அதிகபட்ச செயல்பாடாக இருக்குது பாராளுமன்றத்தில். இல்லைன்னா பேசாமல் உட்காந்து பின் பெஞ்சு வரிசையில் உறங்கி விடுவது, அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கேண்டீனில் போய் சாப்பிடுவது. இதுதான் இவர்களுடைய தொழிலாக இருக்குது. இப்போ இந்த 2 நாளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எந்த விஷயத்தை பேசக்கூடாதோ அந்த விஷயத்தை பேசுவது. சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த தமிழக அரசு எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் அல்லது விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பாராளுமன்றத்தில் விவாதிக்க முடியாதுன்னு சபாநாயகர்கள் சொல்கிறார்கள். 2 சபையிலையும், ராஜ்யசபையிலையும் லோக்சபையிலையும். இது முற்றும் அறிந்த முன்னவராக இருக்கக்கூடிய திமுகவுடைய முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்களுக்கு தெரியாதா? பாராளுமன்றத்தில் எந்த விஷயத்தை பேசணும், எந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும்
சௌகரியமாக மறந்துட்டு பார்க்குற மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சும்மா வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க சட்ட விரோதமாக. அப்போ இதுவுமே இந்த பேச்சுமே நீதிமன்ற அவமதிப்பு அப்படித்தான் எடுத்துக்க முடியும். அது நீ நீதிமன்ற நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதாங்கிறது வேற விஷயம். நான் என்ன கேட்க வரேன்னா, இவ்வளவு ஆக்ரோஷமா இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த நம்முடைய எம்பிக்கள் இப்ப சமீபத்தில் தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் அறுவடை செய்து சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த நெல் நனைஞ்சு முளைச்சிருச்சு. அதனுடைய ஈரப்பதம் அதிகரிச்சிருச்சு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இந்த விஷயத்தில் மத்திய அரசினுடைய உதவியை கேட்டு சபையில் போராட்டம் நடத்தினாங்களா? இந்த விஷயத்தை கேள்வி கேட்டாங்களா? எங்களுக்கு தேவையான இந்த நெல்லை இருப்பு வைப்பதற்கான கோடவுன்களை கட்டி கொடுங்கள் அப்படின்னு நிதியை கேட்டாங்களா? தமிழக அரசுகிட்ட நிதி இல்லைப்பா, கடன் போட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துகிறோம். அது தமிழக அரசு ஒத்துக்கிறோம். இலவசங்களுக்கே நம்மளுடைய பட்ஜெட்டில் இருக்க பணத்தில் பகுதிக்கு மேலே செலவாயிடுது. அது போக அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவும் ஓய்வூதியமாகவும் இப்படி பல விஷயங்களை சலுகை டிஏ பிஏ என்னென்னமோ நடக்குது, போனஸாகவும் போயிடுது. ஆக போக இருக்கக்கூடிய சொப்பம் அதில் தான் சில பல கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறாரு, கட்டுமானத்தை. அப்போது பணம் இல்லாத அரசாக இந்த தமிழக அரசு செயல்படுது. அப்போ எங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க, நாங்கள் தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் போராட்டம் பண்ணலை. ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்குறீங்க உங்கள் அரசு சார்பில் இல்லை கட்சி சார்பில். நெல்லினுடைய ஈரப்பதத்தை 17% 22% அதிகரிக்கணும், அப்போ தான் விவசாயிகள் எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள், அவர்கள் நெல் வீணாகாமல் பாதுகாக்கப்படும்னு சொல்கிறீங்க. அதுக்காக ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா? அதுக்கு அழுத்தம் கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா உங்கள் வார்த்தையில்? அரசியல் இதில் அழுத்தம் கொடுத்தீங்களா? கிடையாது. இதில் இன்னொரு விஷயம், சமீபத்தில் பிரதமர் கோயம்புத்தூருக்கு விவசாயிகள் சங்க மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டு சில பல அறிவிப்புகளை செய்துட்டு அதை இது பண்ணிட்டு போனார், இயற்கை விவசாயத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு. அந்த சமயத்தில் குயோமுயோன்னு கத்துனீங்க ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி. என்னத்தை? கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை, அதை நிராகரித்து விட்டது, தமிழகத்துக்கு துரோகம் செய்து விட்டது, தமிழக மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடத்துதுன்னு சொன்னீங்க. அதை மக்கள் எல்லாம் நம்பினாங்க, இது தவறுதான்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் அது தவறு தான். ஆனால் நீங்கள் அதை அறிவிப்போட விட்டுட்டீங்க. இப்போ கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பில் பாராளுமன்றத்தில் நீங்கள் ஏன் அந்த விஷயத்தை எழுப்பலை? அதுக்கே நீங்கள் ஒத்துழைப்பு நோட்டீஸ் கொடுக்கல? மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்துருக்கீங்களே, அது ஒவ்வொரு உறுப்பினராக கொடுக்குற வசந்தகுமார் மகன் கொடுக்குறாரு, மாணிக்கம் தாகூர் கொடுக்குறாரு, கனிமொழி அம்மா கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. எந்த விஷயத்தை விவாதிக்க நீங்கள் கொடுக்குறீங்க? இது தமிழக மக்களுக்கு தெரியாதா? இந்திய மக்களுக்கு தெரியாதா? இதை வச்சு உங்களுடைய மனநிலை என்ன, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அதுபோக மிக முக்கியமான விஷயம், இதில் காட்டுக்கத்து கத்துனார் நம்ம முதல்வர். பிஎம் ஸ்ரீ திட்டத்தின்படி தமிழகத்தில் பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நிதி உதவி செய்வோம், அதை உலகத்தரத்துக்கு உயர்த்துவோம்னு மத்திய அரசு சொல்லுது. அந்த திட்டத்தில் சேர்ந்தா தான் நிதியை தருவோம்னு சொல்லியிருக்கு, கண்டிப்பாக சொல்லியிருக்கு. அப்போ அதை எதிர்த்து நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணலை? அதுக்கும் வெறும் அறிக்கை தான் விடுறீங்க. அப்போ உங்களுடைய முக்கியமான நிலைப்பாடு எதுவாக இருக்குது? வாக்கு வங்கி அரசியலாக தான் இருக்குது. ஓட்டுக்காகத்தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்க, அந்த கட்சிக்காகத்தான் நீங்கள் செயல்படுறீங்க. மக்களுடைய நன்மைக்காகவோ, மாணவர்களுடைய நன்மைக்காகவோ, விவசாயிகளுடைய நன்மைக்காகவோ நீங்கள் அரசையும் நடத்தலை, உங்கள் அமைப்பையும் நடத்தலை. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விஷயத்துலையும் பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து செய்கிறதில்ல. அதெல்லாம் ஒரு கண்துடைப்பு அறிக்கை, ஒன்று செய்தி தொடர்பாளர் ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் பேசுவார், இல்லை கனிமொழி அம்மா பேசுவாங்க. இப்படி தான் உங்கள் அரசியல் போய்கிட்டு இருக்கே தவிர மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக உண்மையாகவே நீங்கள் பேசுறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ கத்தி கூச்சல் போடுற விஷயத்தினுடைய முதல் முன்னோடி, உங்களுடைய மூத்த முன்னோடியாக இருக்கிற முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்கள் இதே விஷயத்தில் சம்மந்தப்பட்ட மக்களை திருடர்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த திருடர்களுக்கு அர்த்தம் என்னன்னா ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. எந்த அகராதியில் அப்படி போட்டிருக்குன்னு அவர் அது வரைக்கும் மேற்கோள் காட்டவே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் திருக்குறளையும் ஆத்திச்சூடியையும் புறநானூறு, அகநானூறு, வெளிநானூறு, இப்படி பல நானூறுகளை சொல்லக்கூடிய அந்த அன்னைக்கு இருந்த முதல்வர் இந்த இந்து அப்படின்னா திருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் எந்த நூலையும் உதாரணமாக சொல்லவே இல்லை.
உங்களுடைய விஷயமே உங்களுக்கு எதிரான விஷயங்கள் மக்கள் மத்தியில் பேசப்படும் பொழுது, எழுப்பப்படும் பொழுது அதை திசை திருப்பி விடுவது. அப்படி திசை திருப்பதற்காகத்தான் மதுரை மாநகராட்சியில் ஒப்பந்த புள்ளி அறிவிப்புகளில் மாநகராட்சி பணிகளில், அதாவது குறிப்பாக வரி வசூல் செய்வதில், சொத்து வரி, கட்டட வரி, இப்படி பல வரிகள், தொழில் வரி, இப்படி வரிகள் வசூல் பண்ணுறதுல கிட்டத்தட்ட அது ஒரு கணக்கு எதிர்க்கட்சி சொல்லுது 1000 கோடி அளவுக்கு இருக்குன்னு. ஆனால் ஆளுங்கட்சியை ஒத்துக்கொண்டது 200 கோடி அளவுக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. அதில் அதிகாரிகளும் இன்றைய மாநகராட்சி உறுப்பினர்கள், மேயர், மேயருடைய கணவர், உறவினர்கள் எல்லாம் இதில் குற்றவாளிகள்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அமைப்பு கைது பண்ணியிருக்கு. மேயருடைய கணவரையே கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்கு. அடுத்தபடியாக மேயர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ மக்கள் விரோதமாக மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய வரிப்பணத்தை எடுத்து கையாடல் செய்து சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயரிலிருந்து உறுப்பினர்கள் வரைக்கும் அவர்களுடைய உறவினர்கள் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் வரக்கூடிய தேர்தலில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 10 தொகுதிகளில் பிரதிபலிக்கும். அங்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு. அப்போ அதை திசை திருப்பவருக்கு தான் இப்படி ஒரு பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்புகிறார்கள். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ புதிய திட்டங்களை அரசாங்கத்திலிருந்து போராடி கொண்டு வர்றதுக்கோ போராட்டம் நடத்தலை. உப்புச்சப்பில்லாத விஷயம், அப்படித்தான் சொல்லணும். அது அவங்க பார்த்துக்கக்கூடிய விஷயம், ஜனங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம். இதில் அரசுக்கு எந்த பங்குமே இல்லை. சொல்லப்போனால் நிர்வாக மட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அரசுக்கு அங்கே பங்கு இருக்குது. அப்படி இல்லை. நிர்வாக மட்டத்தில் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கிறதா சொல்லலை. ஒருவேளை இருந்தாலும் அது பின்னாடி வெளியே வரலாம். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த விஷயத்தை பெருசாக பேசுகிறாங்க. நான் என்னுடைய பார்வையில் இது மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதிகளில் இந்த பிரச்சனை பெருசாக விவாதிக்கப்படும். எப்போ? தேர்தல் சமயத்தில். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்கி அந்த பிரச்சனையில் மக்கள் கவனத்தை திசை திருப்பி விட்டு இவர்கள் தப்பித்து கொள்ள பார்க்கிறார்கள். அதுலேயும் இத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ மதுரை மாநகராட்சிக்கு மேயர் இல்லை, மேயரை தேர்ந்தெடுக்க முடியலை. ஏன்? அங்கே கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல். நான் பெரியவன், நீ பெரியவர். பிடிஆருக்கு ஒரு குரூப் வேலை செய்யுது, அமைச்சர் மூர்த்திக்கு ஒரு குரூப் வேலை செய்யுது, இதுவாக மாவட்ட செயலாளர் தளபதி அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், அவருக்கு ஒரு குரூப் வேலை செய்யுது. இப்படி தங்கள் கட்சிக்குள்ளேயே அடித்து பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு மக்கள் சேவை செய்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரை இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கலை. பழைய மேயர் ஊழல் குற்றச்சாட்டு ஏற்பட்டதில் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அவருடைய கணவர் சிறையில் இருக்கிறார். ஏன் நீங்கள் இதுவரைக்கும் மேயரை தேர்ந்தெடுக்கலை? மக்களுக்காக, மக்கள் சேவை செய்வதற்காக ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் உடனடியாக ஒரு மேயரை தேர்வு செய்ய உங்களால் முடியலை? காரணம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு காரணம் இல்லை. ஏன்னா அங்கே பூராமே ஊழல், மேல் மட்டத்திலிருந்து கீழே வரைக்கும் ஊழல். அடுத்த தேர்தலுக்கு பணம் சேகரிக்கிறார்கள் எதிர்காலத்துக்காக. யாரோட எதிர்காலத்துக்கு? தங்கள் எதிர்காலத்துக்கு, அதாவது இந்த அரசியல்வாதிகளுடைய எதிர்காலத்துக்கு. இந்த பிரச்சனையை, அதாவது நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை பற்றி பொதுவெளியில் விவாதிப்பது தர்மப்படி தவறு, அல்லது என்ன சொல்றது, சட்டப்படி தவறு. சுட்டி காட்டலாம், ஆனால் அதை விமர்சிக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எழுப்பி பாராளுமன்றத்துடைய தினந்தின செயல்பாடுகளை முடக்குவது மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம், நன்மை இல்லை. நீங்கள் மக்களுக்காக போராடுறேன்னு சொல்கிறீங்க பாருங்க, அது பொய். அங்கே ஆரோக்கியமான விவாதம் நடக்கணும், அந்த அடிப்படையில் சட்டங்களும் திட்டங்களும் நிறைவேற்றப்படணும். அப்படிங்கிற மனநிலையில் தான் அங்கே இந்த உறுப்பினர்கள் செயல்படணும். அதை விட்டுட்டு தினந்தின அலுவலர்களையே முடக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அப்போ இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க? திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் செயல்படவே விடலை. அந்த பாராளுமன்றம் மீண்டும் மீண்டும் ஒத்தி வைக்கப்படுது சபாநாயகர்களால். அப்போ அங்கே என்ன திட்டத்தை பற்றி விவாதிக்க முடியும்? எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி ஓட்டிங்கில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும்? ஒருவேளை நீங்கள் வெளிநடப்பு செய்து வெளியே வர்றீங்க, உங்களுடைய பங்கு இல்லாமையே ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பெரும்பான்மையில் மக்கள் விரோத மசோதா நிறைவேற்றப்படுது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க?
அப்போ ரோட்டில் தெருவில் வந்து மேடை போட்டு கத்துறது, மக்கள் விரோத அரசு, மத்திய அரசு மக்களுக்கு எதிரான சட்டத்தை மசோதாவை வாக்கெடுப்புக்கு விடாமல் எதிர்கட்சிகளுடைய கருத்தை கேட்காமல் நிறைவேற்றி விட்டதுன்னு. நீங்க உள்ள இருக்கணுமே, நீங்க சபைக்குள் இருந்து அதை எதிர்க்க வேண்டும், அதற்கு எதிரான மாற்று கருத்தை வைக்க வேண்டும், அதை மக்கள் பார்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல இந்த நவீன காலத்துல. ஏன் நீங்க அதை உள்ள இருந்து செய்ய மாட்டேங்கிறீங்க? உப்புச்சப்பலாத விஷயத்துக்கு போராடுறீங்க. அப்போ வெறும் அரசியல் லாபத்துக்காக திமுக செயல்படுது. சும்மா அதாவது என்ன சொல்றது, இது உண்மையிலேயும் இப்ப எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொல்லிக்கட்டை வச்சு தலை சொரிகிறது. என்ன ஆகும்? தலை தீ பிடிச்சி எரிஞ்சிடும். அப்ப நன்மையை விட தீமை தான் உங்களுக்கு தான் அதிகம். இதை மக்கள் பார்க்குறாங்க, அவங்க சிந்திப்பாங்க. அவங்க வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டை அங்கே கல்வி ரீதியாக உயர்த்திட்டோம், தொழில் ரீதியாக உயர்த்திட்டோம், பொருளாதார ரீதியாக உயர்த்திட்டோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ இந்த கல்வி ரீதியாக உயர்ந்திருக்கக்கூடிய இந்த பொதுஜனம் சிந்திக்கும்ல, நம்ம எம்பிக்கள் எப்படி பாராளுமன்றத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி அலசி ஆராய்வாங்கள்ல, ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல. மற்ற உறுப்பினர்களும் மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களும் மற்ற கட்சிக்காரர்களும் எப்படி பாராளுமன்றத்தில் செயல்படுகிறார்கள், அவர்கள் மாநிலத்திற்காக திட்டங்களை கேட்டு பெறுகிறார்கள்னு. அப்போ நீங்கள் அதை செய்யலைன்னு அவங்க பார்ப்பாங்கல்ல. அப்போ எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மக்களை சந்திப்பீர்கள்? வரக்கூடிய தேர்தல்களில் எப்படி நீங்கள் வாக்கு சேகரிப்பீங்க? இப்போ கேரளாவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் அது ஒரு தனி காணொலியாக போடணும், இருந்தாலும் இதை ஒரு சுட்டிக்காட்டி போகிறேன். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பல்வேறு நபர்கள் நன்கொடையாக கொடுத்த தங்க தகடுகள், தங்க முலாம்பு இல்லை, தங்க தகடு, சுத்த தங்கத்தில் அந்த கோவிலினுடைய நிலை, கதவு, அதுபோல் துவார பாலகர்களுடைய சிற்பங்களுக்கு கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கவசங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பதிவேடுகளில் வெண்கலம் அல்லது செம்புன்னு பதிவு பண்ணிட்டு, இந்த தங்கத்தகடுகளை எல்லாம் அங்கே இருந்த நிர்வாகத்தில் இருந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அல்ல ஆளுங்கட்சி நியமித்த தேவசம் போர்டு தலைவர், ஆணையாளர், அதாவது கமிஷனர், அங்கே இருக்கக்கூடிய தலைமை பூசாரி, தந்திரின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், தந்திரிகள் அப்படிம்பாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிச்சிருக்காங்க. எங்க? ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களில் பூட்டப்பட்ட தங்கங்களை. அப்போ இத இந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அங்கே ஆளக்கூடியது யாரு? இதுக்கு நேர்மாறான கருத்தை வைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு. அவர்களுடைய கொள்கை என்ன? நாத்திகம், தெய்வ மறுப்பு. உங்களுடைய சகோதர அமைப்பு, உங்க கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைப்பு, அவங்க இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு கேரளாவில் 2 கட்டமா. வரக்கூடிய 9ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் நடக்க போகுது. இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அங்க இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க. எல்லா மட்டத்திலையும் அங்கே 2 முன்னணி இருக்கு, யூடிஎஃப், எல்டிஎஃப்னு. எல்டிஎஃப்ங்கிறது இடதுசாரி கூட்டணி, யூடிஎஃப்ங்கிறது காங்கிரஸ் கூட்டணி. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறது எல்டிஎஃப் கூட்டணி. இந்த எல்டிஎஃப் கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் வாக்கு சேகரிக்க வீடுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை துரத்தலை, கேள்வி கேட்கலை, சண்டை போடலை. அவருடைய வீட்டு சுவரில் ஒரு சின்ன காகிதத்தை ஒட்டி வச்சிருக்காங்க, சின்ன பேப்பரில். எப்படின்னா, நான் அதை பார்த்ததுனால சொல்கிறேன், தெய்வத்தினுடைய சொத்தை கொள்ளையடித்தவர்கள் வாக்கு கேட்டு எங்கள் வீட்டுக்கு வராதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனால இப்ப நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த எல்டிஎஃப் கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போதுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்க, ஓட்டு கேட்டே வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க உள்ளாட்சி தேர்தல்களில். அப்போ சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடோட சேர்ந்து கேரளாவுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது 26ல். அப்போ அந்த கட்சியினுடைய நிலை என்னவா இருக்கும்? மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்தது கேரளாவிலும் நிகழும். மேற்கு வங்கத்தில் இப்போ எங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட். அப்போ மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, ஒரு சாராரை மட்டும் திருப்திப்படுத்துவதற்காக ஆட்சி. அதுதான் வாக்கு வங்கி அரசு, வாக்கு வங்கி அரசியல். நீங்க நினைச்சுக்கலாம் நம்ம புத்திசாலித்தனமா அரசியல் நகர்வுகளை செய்கிறோம், உத்திகளை கையாளுகிறோம்,
அதனால் நம்ம வெற்றி பெற்றுடலாம். கூட்டணி கணக்குகளை எல்லாம் போட்டு அவங்களுக்கு 5%, இவங்களுக்கு 10%, அவங்களுக்கு 2%, நமக்கு 30%, ஆக மொத்தம் 50%, நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய வெற்றி செயற்கையானது, மக்கள் விரும்பி செய்வதல்ல. உங்களுக்கு வாக்களிக்கலை, மற்றவர்கள் அதாவது எதிரிகள் பிரிந்து கிடப்பதனால் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. அதுதான் உண்மை. இந்த காளமாட்டை தனியாக பிரித்து சிங்கி அடித்து சாப்பிட்ட கதை தான் உங்கள் கதை. அதாவது எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் இருப்பது, கருத்தொற்றுமை ஏற்படாமல் இருப்பது, அந்த அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளால் நீங்கள் வெற்றி பெறீங்களே தவிர முற்றும் முழுதாக உங்கள் ஆட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்து உங்களுக்கு வாக்களிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. இப்போ கேரளாவில் நடக்க போவது அதுதான், உள்ளாட்சி தேர்தலில். அந்த மாதிரி தமிழகத்திலும் வரக்கூடிய தேர்தல்களில் மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மக்களுக்கு அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், நாங்கள் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதனால தான் எங்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னு நீங்கள் பெருமை பேசிக்கிறலாம். வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று. ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளால், நிலைப்பாடுகளால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறிதான். நன்றி.